ஜெர்மனியின் செந்தேன் மலர் என்று ஜெர்மனி கிளம்பிட்டாரு நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒரு வார காலம் அங்கதான் பயணம். அவரும் முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரு. ஆமா, அதாவது நிதி ஆதாரத்தை இங்க கொண்டு வரதுக்காக வந்து போயிருக்காரு. அந்த பயணத்துக்கு முன்னாடி போட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பியிருக்காரு. பத்திரிகையாளர்களையும் சந்திச்சிருந்தாரு. இதுல வந்து அங்க செப்டம்பர் 4ஆம் தேதி பிரிட்டனுக்கும் போறாருல. அப்படியே அங்க வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தந்தை பெரியாரோட திருவுருவ படத்தை வந்து திறந்து வைக்க போறேன். சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டுல இங்க வந்து கௌரவிக்கிறாங்க பெரியார. உலகமயமாயிட்டாரு பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு போய் வந்தாரு, ஆனா எதுவுமே இங்க திட்டமா மாறல. ஆனா நான் வெளிநாடு போயிட்டு வந்தது எல்லாமே இங்க திட்டமா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி விஜய் தாவேக்கா அந்த மாநில மாநாட்டுல இனிமேல் போட்டி டிஎம்கேவுக்கும் டிவிக்கு தான் சொல்லியிருந்தாருல. அதுக்கு கேட்டாங்க நிருபர்கள். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி போயிட்டாரு. அப்படி ஜஸ்ட் லைக் டீல் பண்றாங்களா? எங்களெல்லாம் போட்டியே இல்லை. என்னன்னா ஃபுல் ஐடி விங், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலர்களும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா எப்படியாவது டிவிக்கு வரவிட்டக்கூடாது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க. அதுதான், போட்டி இல்லைன்னா ஏன் இந்த அளவுக்கு தாக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பார்த்து வேற படிச்சாரு பிரஸ் மீட்ல. அதுவும் ஒவ்வொரு வரியா பார்த்து படிச்சதை இப்ப எடுத்துக்கிட்டாங்க எடப்பாடி அண்ட் கோ. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க எடப்பாடியார் எப்படி பதில் சொல்லுவாரு, நீங்க என்ன மடக்கி கேள்வி கேட்பீங்க, எதையாவது பார்த்து படிச்சிருக்காரா, இது பாருங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு வரியா பார்த்து படிக்கிறாருன்னு அதை வேற ட்ரோல் பண்ணிருக்காங்க. அது எப்படி நானே கேள்வி நானே பதில்னா கூட பதில் சொல்றாரு மோடிக்கிட்டு, அது கூட இல்லையே. ஆமா, அது இல்ல, அது எங்க நாங்க பொறுப்பு இல்லைன்றவாங்க ஏடிஎம்கேல. இன்னொன்னு ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, இது சுற்றுப்பயணம் இல்ல வெற்றுப்பயணம், போயிட்டு வேணா பாருங்க, வரும்போது வெறுங்கையோட தான் வருவாரு அப்படின்ட்டு இருக்காரு. சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார்ல.